الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون ولما جهزهم بجهازهم قال ائتوني بأخ لكم من أبيكم ألا ترون أني أوفي الكيل وأنا خير المنزلين صدق الله العلي العظيم. அன்பான நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய நாள் வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம் அனைவரும் ஒரு புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரமுடைய பிறை இன்று பார்க்கப்பட வேண்டும். அது இன்று தென்பட்டால் நாளை தலைப்பிறையாக முஹர்ரமுல் ஹராமுடைய முதலாவது பிறையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் தில் ஹிஜ்ஜாவை 30 தினங்களாக பூர்த்தி செய்துவிட்டு நம்முடைய புது வருடத்தை புதன்கிழமையிலிருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் ஞாபகப்படுத்தி தன்னுடைய மௌத்தை தனக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு புது வருட உணர்வு, புது வருடத்தை ஆரம்பிப்பது என்று சொல்லக்கூடியது. ஏனென்று சொன்னால், புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் ஞாபகப்படுத்தும் பொழுது உலகத்திலே வாழக்கூடிய சமூகங்கள் எல்லாம் புதிதாக ஒன்று பிறந்துவிட்டது என்பதைத்தான் யோசிக்கிறார்களே தவிர, நாம் ஒன்றை கழித்து விட்டோமே, ஒன்றை அழித்து விட்டோமே, ஒன்று எங்களை விட்டு நகர்ந்து விட்டதே, அதில் நான் என்ன சம்பாதித்துக் கொண்டேன், எதை செய்யவில்லை, எந்த தவறுகளை விட்டிருக்கிறேன் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நினைத்து அந்த சந்தோஷ களியாட்டங்களில் அவருடைய காலங்களை கழிப்பதையும் நேரங்களை பராக்காக்குவதையும் நான் அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இஸ்லாத்தில் குர்ஆன் இதை பற்றி ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. உலகத்தின் படைக்கப்பட்ட நாள் தொட்டு உலகத்தில் 12 மாதங்கள் தான் அல்லாஹுடைய வேதத்தில், அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கிறது. இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு அல்லாஹுடைய கணிப்பில், அல்லாஹுடைய பார்வையில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆகத்தான் இருக்கிறது என்பதாக இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு யுக்தியாகவும் ஒரு உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் இந்த கலண்டர், அதாவது இஸ்லாமிய கலண்டர். உலகத்தில் மனிதர்கள் ஒரு கலண்டரை மையமாக வைத்துத்தான் மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், சந்திரனை நாங்கள் கட்டம் கட்டமாக சிறிதாக பிறந்து ஒரு தலைப்பிறையாக இளம்பிறையாக பிறந்து அது அப்படியே முத்தி பெரிதாகி வந்து பிறை 15வது தினத்தில் அது பரிபூர்ணமான ஒரு சந்திரனாக மாறி மீண்டும் அது அப்படியே குறைந்து கடைசியாக கல் உர்ஜூனில் கதீம், ஒரு உக்கிப்போன, ஒரு வளைந்து போன ஒரு பாலையை போல் ஆகிவிடுகிறது என்று சொல்லி குர்ஆன் பேசியிருக்கிறது. இதே விடயத்தை தான் இன்னும் ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் மனிதர்கள் போய் அல்லாஹுடைய நபியிடத்தில் கேட்டார்கள், இந்த இளம் பிறையினுடைய தன்மைகள் ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? இஸ்அலூனக அனில் அஹில்லா. உங்களிடத்தில் பிறையை பற்றி மக்கள் கேட்கிறார்கள், இந்த பிறையினுடைய ரகசியம் என்ன, ஏன் இது இப்படி குறைந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் குல் ஹிய மவாகீத்துல் லின்னாசி, மக்களுக்கு இது மக்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மவாகீத், நேர சூசியாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான வணக்க வழிபாடுகளும், தொழுகையை தவிர இருக்கக்கூடிய சகலவிதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
பிறையுடன் தான் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். பிறை கணக்கென்று சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது சந்திரனை மையமாக வைத்து, சந்திர கணக்கை மையமாக வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு இருக்கிறதே, பிறை அந்த கலண்டர் இருக்கிறதே, இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் நேரம் குறிப்பிடப்பட்டு, மாதம் குறிப்பிடப்பட்டு, ஒரு அளவு குறிப்பிடப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொண்டால் தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தனை மணிக்குத்தான் நீங்கள் தொழ வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும், இத்தனை ரக்காத்துக்கள் தான் தொழ வேண்டும், இந்த நேரத்துக்கு பிறகு நீங்கள் தொழுதால் அது கலாவாக ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் மிகவும் அழகாக காட்டி தந்திருக்கிறது. இதே போல ஜகாத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜகாத்துக்கும் ஒரு வருடம் பணத்துக்கு பூர்த்தியாக வேண்டும். அது ஒரு தானிய பொருட்களாக இருக்கும் என்றிருந்தால் அறுவடை செய்த தினத்திலேயே நீங்கள் அறுவடை செய்த தினத்திலேயே அதனுடைய நீங்கள் ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஜகாத்தை பற்றி, ஜகாத்துடைய கொடுப்பதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு வருடம் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட வருடம் என்று சொன்னால், இன்றைய பழக்கத்தில் எங்களுடைய கணக்கில் இருக்கிறது, நாங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து நாம் பின்பற்றக்கூடிய இந்த கலண்டர்ல தான் எங்களுடைய ஜகாத்தையும் நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே ஒரு தவறான ஒரு முறையாக இருக்கிறது. எங்களுடைய ஜகாத்தும் எங்களுக்கு வாஜிபாகிறது, அது பிறை கணக்கை மையமாக வைத்துத்தான். எனவே இந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உலமாக்களை அணுகி உங்களுக்கு ஏதும் அதில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் என்றிருந்தால் உலமாக்களை அணுகி இந்த கட்டத்தில் நான் என்னுடைய பணத்துக்குரிய ஜகாத்தை, என்னுடைய பொருளுடைய ஜகாத்தை எப்படி கொடுப்பது என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் கலந்து ஆலோசித்து ஆலோசனைகளையும் உலமாக்களுடைய தீர்ப்புகளையும் எடுத்து எங்களுடைய ஜகாத்தையும் உரிய நேரத்தில் கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நோன்பை எடுத்துக்கொண்டாலும் கூட ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, நோன்பை பற்றியும் குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, ரமலானுடைய மாதத்துக்குரிய பிறையை நீங்கள் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய தலைப்பிறைக்கு நேர்படுகிறார்களோ, தலைப்பிறையை கண்டார்களோ அல்லது தலைப்பிறை கண்டுவிட்டதாக அறிந்து கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது, நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் கூட குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், ஹஜ் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில மாதங்கள்ல தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முடியும். அதாவது ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி ஆயத்தமாகி இஹ்ராம் கட்டிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி ஹஜ்ஜிக்கு மக்கள் புறப்படுகிறார்கள். அது குறிப்பிட்ட ஒரு மாதம், 2 மாதம், ஒரு 70 நாட்கள் தான் அதுக்குரிய நாள். அதனுடைய முடிவு அரஃபாவாக இருக்கும். அரஃபாவுடைய தினத்தில யார் நேர்படுவார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜி கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இது மாத்திரமல்ல, பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுடைய இத்தா இருக்கிறது. 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். கணவன் மௌத்தாகிவிட்டால் கணவன் மௌத்தானதற்கு பிறகு 4 மாசம் 10 நாள் இத்தா எப்படி இருக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் மார்க்கத்தை ஷரீஅத்தை சரியாக படிக்க வேண்டும். இத்தா என்று சொல்லக்கூடிய கடமையை அல்லாஹ் ஏன் விதியாக்கியிருக்கிறான்? எதற்காக வேண்டி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி நான் 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும்? என்னுடைய கற்பை நான் ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய கோட்பாடுகள், கணவன் மனைவியாக வாழக்கூடியது வெறுமனே ஒரு விளையாட்டல்ல, வெறுமனே அது அழிந்து போகக்கூடிய ஒன்றல்ல. கணவன் மௌத்தானதுக்கு பிறகும் கணவனை பற்றி நினைத்து, கணவனுடைய ஹக்குகளை நினைத்து, கணவனை பற்றிய கணவனுடைய விடயத்தில் ஒரு கவலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் அனுஷ்டிப்பதை இஸ்லாம் பெண்களுக்கு கடமையாக்கிருக்கிறது, விதியாக்கிருக்கிறது. அன்பான சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, இது எப்படிப்பட்ட 4 மாசம் 10 நாள் என்று சொன்னால், பிறை கணக்கை மையமாக வைத்து, சந்திர கணக்கை மையமாக வைத்து, கணவன் மௌத்தான நேரத்திலிருந்து இத்தா வைப்பதென்று சொல்லி ஒன்று இல்லை. கணவன் மௌத்தான நேரத்திலிருந்து உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய கணவர் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற மாதம், சென்ற தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 1 அவர் காலமாகி விட்டார். ஆனால் அவர் காலமான செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது முஹர்ரமுடைய மாதம் பிறை 1 தான்.
உதாரணமாக சுமாராக 1 மாத காலத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அவருடைய வஃபாத்துடைய செய்தி கிடைக்கும் என்றிருந்தால், அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, உங்களுடைய இத்தாவில் 1 மாத காலம் உங்களை அறியாமலேயே கழிந்து விட்டது. உங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடியது வெறுமனே 3 மாசம் 10 தினங்கள் தான். கணவன் மௌத்தான தினத்திலிருந்து, மௌத்தான வினாடியிலிருந்து, அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இத்தாவுடைய கடமை ஆரம்பமாகிவிடும். இத்தா வைப்பதென்று சொல்லி ஒன்று கிடையாது. அது 4 மாசம் 10 நாள். ஒரு பெண்ணுடைய இத்தா என்று சொன்னால் அந்த 4 மாசம் 10 நாள் என்று சொல்லக்கூடியது அது பிறை கணக்கை மையமாக வைத்துத்தான். ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை குர்ஆன் 3 வகையாக பார்த்திருக்கிறது. 3 வகையான கண்ணோட்டத்தில் அந்த பெண்ணை உற்று நோக்கலாம். ஒன்று, தலாக்கு சொல்லப்பட்ட பெண் அவள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் நிக்காஹ் நடந்து அந்த பருவ வயதுக்கு முன்னாலேயே தலாக்கும் சொல்லப்பட்டு விட்டாள். சிறுபிராயத்திலேயே நிக்காஹ் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த குழந்தை, அந்த பெண் ஒரு மெச்சூர்ட் ஆகுவதற்கு முன்னால், அதாவது பாலிகாகுவதற்கு முன்னால், அந்த புள்ள ஒரு பெரிய பிள்ளையாகுவதற்கு முன்னால் தலாக்கு சொல்லப்பட்டு விட்டாள். அவளுக்கு மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவள் கண்டது கிடையாது. இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், மாதவிடாய்க்கு பிறகு அவர்கள் மாதவிடாய் நின்று அவர்கள் ஒரு வகையான, அதாவது குழந்தை பாக்கியமும் இல்லாமல் வயோதிக பருவத்தை அடைந்து இருக்கக்கூடிய பெண்கள், நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம் அவர்கள் மாதவிடாயிலிருந்து முடிவு பெற்றவர்கள். அவர்களுக்கு மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்களுக்கு வருவதில்லை. அப்படிப்பட்டவருடைய இத்தாவை பற்றியும் குர்ஆன் பேசும் பொழுது மாதத்தை மையமாக வைத்துத்தான் 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். இந்த 2 பேருடைய இத்தாவையும் இஸ்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஸலாஸத்து அஷ்ஹுர், 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். அந்த 3 மாதம் என்று சொல்லக்கூடியது பிறையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட மாதங்கள். இதே போலத்தான் ஒரு பெண், அவளுக்கு மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ், தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அல்லது ஃபஸ்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அல்லது ஹுலு என்று சொல்லக்கூடிய ஒன்று நடந்து முடியும் என்றால் அவள் இத்தா இருக்க வேண்டும். அவளுடைய இத்தா 3 மாதங்கள் அல்ல, அவளுடைய இத்தா 4 மாசம் 10 நாள் அல்ல, அவளுடைய இத்தா 3 சுத்தம் இத்தாவில் இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கும் பொழுது இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது, ஷரியத் என்று சொல்லக்கூடியது ஒரு முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு கலண்டரை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த கலண்டரை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கலண்டரையும் மறந்துவிடக் கூடாது. இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஒரு கலண்டர் இருக்கிறது. எனவே இந்த கலண்டரை எங்களுடைய இபாதத்துகளுடன், எங்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் இதை ஞாபகப்படுத்துவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் புது வருடத்தினுடைய வாழ்த்துக்களை நேயர்கள் அனைவர்களுக்கும் ஞாபகப்படுத்தி, நேயர்கள் அனைவர்களுக்கும் ஞாபகப்படுத்தி என்னுடைய விடயத்துக்கு நான் வர விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய இந்த புது வருடத்தை நம் அனைவர்களுக்கும் சுகபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, அனைத்து வகையான நலவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது வருடமாக இந்த வருடத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எந்த வருடத்துக்கு நாங்கள் சலாம் சொல்லிவிட்டோமோ அதிலே செய்த அனைத்து விதமான நல்ல கர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்துவானாக. நம்மை அறிந்தும் அறியாமலும் நம்மிடமிருந்து நிகழ்ந்த அத்தனை தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து அதை பொறுத்து அதற்குரிய தௌபாவையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுக்கு முன்னால் நான் சூரா யூசுஃபினுடைய 58வது 59வது திருவசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டினேன். சென்ற வாரம் நான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான சில கட்டங்களை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அதில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சாப்டர், அதாவது நாங்கள் ஆரம்பிக்க போகிற பகுதி இருக்கிறது, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய 3வது ஒரு சோதனை. இந்த சோதனையிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுமை செய்தார்கள், எப்படி பொறுமையை கடைபிடித்தார்கள். ஏனென்று சொன்னால் பொறுமை என்று சொல்லக்கூடியது 3 வகையான விடயங்களாக குர்ஆன் பிரித்திருக்கிறது. 3 வகையான பொறுமைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்களை தொட்டும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதற்கும் பொறுமை தேவை.
முழு உலகத்தாரும் சேர்ந்து பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் பொறுமை இருக்கிறது. எனக்கு அல்லாஹ் நாளை கியாமத்தில் அதை வைத்திருக்கிறான். அங்கே நான் அதை அனுபவிப்பேன். இங்கே நான் இந்த பாவத்தை செய்து அல்லாஹுடைய கோபத்துக்குரியவனாக ஆக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பொறுமை, இதுவும் பொறுமையில் ஒரு வகையான பொறுமை. இன்னமொரு பொறுமை இருக்கிறது, அஸ்ஸப்ரு அலல் இப்திலாஆத், வாழ்க்கையில்